தோனி இன்னும் பல வருஷம் வந்து ஐபிஎல் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொல்லல, சிவகார்த்திகேயன் வந்து போட்டு வாங்கியிருக்காரு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அதானே கேட்க வரீங்க. நேத்து சென்னை ஷேப் அகாடமி ரோரோ 26 வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்ல வந்து சிவகார்த்திகேயன் வந்து என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அப்போதான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. சிவகார்த்திகேயன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சார் உங்க ரிட்டையர்மெண்ட் வந்து எப்ப அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் கேட்க அது அந்த கேள்வியை கேட்டுட்டு சிவகார்த்திகேயன் ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. எல்லா தடையும் சொல்ற மாதிரி டெஃபினெட்லி நாட், இந்த பதில் தான் நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இல்ல சார் நீங்க வந்து 60 வயசு வரைக்கும் விளையாடணும் அப்படின்னு சொல்ல தோனி வந்து என்ன சொல்லியிருக்காரு, இல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் திரும்ப வந்து இல்ல உங்க ஃபிட்னஸ்க்கு நீங்க கண்டிப்பா விளையாடுவீங்கன்னு சொன்னதுக்கு தோனி வந்து ஐ வில் ட்ரை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த சீசன் தான் தோனிக்கு வந்து லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்காது. ஸோ அடுத்த சீசனை வந்து தோனி வந்து விளையாடுவாரு. ஏன்னா இந்த சீசன்ல அவர் எப்படி இம்பாக்ட் ஆகிற போறாரா, இல்ல ஃபுல் மேட்ச் வந்து விளையாட போறாரான்னு தெரியல. நான் சஞ்சு சாம்சன் கீப்பிங் பண்றதுக்கு வந்துருவாரு. ஸோ தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருவாங்களா இல்லை எப்படின்னு சரியா தெரியல. ஸோ வந்து மேட்ச் நடக்கும் போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா தோனி விளையாடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தோனி வந்து விளையாடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறன்றத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஓகே கைஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு.